ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அந்த பரிபூரணமான அவருடைய அன்பை நம்ம அறிந்து கொண்டோம்னா இன்னைக்கு நிச்சயமா நம்ம எண்ணங்கள்ல இருதயத்துல இருக்கிற அந்த ஆர்ஃபன் மைண்ட் செட்ல இருந்து நம்ம வெளியே வரலாம். இது எல்லாமே சின்ன வயசுல இருந்தே நம்ம ஒரு 2-3 வயசுல விவரம் தெரிந்த நாட்கள்ல இருந்தே சத்ரு பல அரண்களை இந்த ஆர்ஃபன் மைண்ட் செட்டை நமக்குள்ள கெட்டிட்டே இருந்திருக்கிறான். அந்த கெட்டிட்டு இருந்ததன் விளைவுதான் இப்ப நம்ம வாழ்க்கையா இருக்குது. திருமண வாழ்க்கையில பிரச்சனையா போராட்டமா என்னன்னு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த ஆர்ஃபன் மைண்ட் செட். அவங்க அதாவது தங்களுடைய ஸ்பௌஸ் அவங்கள நேசிக்கல அப்படிங்கிறத அவங்களால அவங்க நேசிக்கிறாங்கிறதே அவங்களால ஃபீல் பண்ண முடியாது. அப்போ மற்றவர்கள் என்ன செய்யணும்னா அவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் அவங்கள நேசிக்க அவங்களுடைய தவறுகளையும் பொருட்படுத்தாதபடி அவங்கள நேசிக்க வந்து அவங்க கிட்ட தானாகவே மாற்றங்கள் வரும். இது நம்ம முயற்சி பண்றதுனால எதுவும் நடக்க போறது இல்ல. அதனாலதான் இன்னைக்கு யோபுவை குறிச்சு அந்த வார்த்தை சொல்லுது, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்ம வேலை அவர் நமக்கு இன்னைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறாருன்னா நம்ம அவங்கள வியாதியஸ்தர்களா நம்ம பார்க்கும் போது நிச்சயமா அவங்க வாழ்க்கையில மாற்றங்களை நம்ம பார்ப்போம். அவங்கள அன்பு செலுத்தி அவங்களுக்கு நம்ம அவங்க என்ன அதாவது அன்பு செலுத்தினா கூட அவங்களுக்கு புரியாத இடத்துலதான் அவங்க நிச்சயமா இருப்பாங்க. ஒருவேளை இன்னைக்கு நான் பேசுறேன்னா இதுல சிலர் உங்க குடும்பங்கள்ல இப்படிப்பட்ட நபர்களோடு நீங்க போராடிட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்படிப்பட்டவங்களுக்கு அது புரிய வைக்க அவங்களால புரிய முடியாது. ஆனா கூட நம்ம பார்க்கிற பார்வையில நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுடைய ஜெப நேரத்துல உங்களுடைய இமேஜினேஷன்ல அவங்க அன்பு கூறப்பட்டதா, உங்களிடத்துல அவங்க அன்பு செலுத்துறதா, அவங்க முற்றிலுமாய் தேவனை அறிந்து கொண்டவர்களாய் தேவ அன்பை எப்ப ஒரு சமாரிய ஸ்திரீ அந்த தேவ அன்பை அறிந்து கொண்டாலோ அப்பதான் அவ வாழ்க்கையில மாற்ற வருது. இன்னைக்கு நம்ம அன்பை உணரணும்னு நம்ம ஜெபம் பண்ற வரைக்கும் அங்க மாற்ற வராது. தேவ அன்பை எப்ப ஒரு மனுஷன் உணர்ந்து கொள்றானோ அப்ப மாத்திரம்தான் அங்க என்ன செய்ய முடியும், அந்த அனாதை மனப்பான்மையில இருந்து அவங்க வெளியே வர முடியும் அப்படிங்கறதுதான் நிஜமான சத்தியம். அப்போ இன்னைக்கு முதல்ல நமக்கு அங்க என்ன வருது, இந்த ஆர்ஃபன் மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஃபீலிங் என்ன இருக்கும்னா இன்செக்யூர்ட் ஃபீலிங் இருக்கும், ஃபியர் இருக்கும். அவங்க எப்பவுமே அதாவது ஒரு சிலருக்கு நிறைய கோபம் வருது அப்படின்னா அவங்களுக்குள்ள நிறைய பயங்கள் இருக்குன்னு அர்த்தம். அந்த பயத்தின் வெளிப்பாடுதான் அந்த கோபமா அவங்களுக்கு என்ன செய்யும், வெளிப்படும். இப்போ கான்ஸ்டன்ட் ஆங்ஸைட்டி, இதுக்கு காரணம் என்னன்னா they felt அவங்க எப்படி இருக்கிறாங்க, அபேண்டன்டா ரிஜெக்டடா இருக்கிறதுனாலதான் அந்த அவங்களுக்கு தொடர்ந்து அந்த ஆங்ஸைட்டி. நீங்க பாத்தீங்கன்னா அப்படிப்பட்டவங்க அவங்க எப்பவுமே ரெஸ்ட்ல இருக்கும். அவங்க திங்கிங் வந்து அப்படி ஜம்ப் ஆயிட்டே இருக்கும். ஒரு அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ்லயே தான் அவங்க இருப்பாங்க. திடீர்னு ஒண்ணு யோசிப்பாங்க, திடீர்னு வேற ஒண்ணு யோசிப்பாங்க. ஒரு நாள் ஒண்ணு பேசுவாங்க, அடுத்த நாள் ஒண்ணு பேசுவாங்க. அவங்களால ஸ்டேபிளான ஒரு திங்கிங்கே இருக்காது. இப்படி இருக்கிறவங்க உண்மை நம்ம வந்து ஒரு நாள் நம்ம திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் உங்கள்ட்ட நல்லா பேசுவாங்க, அடுத்த நாள் டோட்டலா டிஃப்ரெண்டா பேசுவாங்க. இது எல்லாமே அவங்க அந்த காயத்தின் வெளிப்பாடுகள் தானே தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. அப்போ இன்னைக்கு அவங்கள நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது நிச்சயமா நம்ம அவங்கள நேசிக்க முடியும். நம்ம அவங்களுக்காக நம்ம ஜெபித்து தேவனிடத்துல அவர் நமக்காக செய்து முடிச்சிட்டாருங்கிற விசுவாசத்தோட நம்முடைய இமேஜினேஷன்ல அவங்க அப்படி தேவன் அவங்கள நேசிக்கிற அவங்க பார்க்கணும்னு நம்ம விரும்பும்போது கர்த்தர் நிச்சயம் அந்த மாற்றங்களை சம்பந்தப்பட்டவர்களுக்குள்ள அவர் கிரியை செய்கிறத நம்ம நிச்சயம் பார்க்க முடியும். ஆனா நம்மளா போய் எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் அப்படிப்பட்டவங்களை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. நம்ம பேசியோ நம்ம சண்டை போட்டோ நம்ம திருத்தணும்னு முயற்சி பண்ணி எவ்வளவுதான் நம்ம ஆழத்துல போனா கூட அவங்களை என்ன செய்ய முடியாது, எந்த விதத்திலையும் அப்படிப்பட்டவங்களை சரி பண்ண முடியாது. ஒண்ணு தேவனுடைய துணையோடு கூட நம்ம முதல்ல ரெஸ்ட்ல வரணும், நம்ம அந்த பீஸ்ல வரணும், நம்ம அந்த ஜாய்ல வரணும். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் கொண்டு கொள்வீர்கள். அப்போ அந்த ரட்சிப்பு அந்த விடுதலை நமக்கு எப்ப வரும்னா அதுக்கு ஜாய் தான் நமக்கு எப்படியா இருக்கு, கீயா இருக்கு. நான் சந்தோஷமா இருக்கேன், என் அப்பா எனக்கு இருக்கிறார். என் அப்பா அன்றைக்கு சமாரிய ஸ்திரியை சந்தித்து தன்னுடைய அன்பை விளங்க பண்ணின தேவன், ஒரு சகைவை சந்தித்து தன்னுடைய அன்பை விளங்க பண்ணின தேவன். அன்றைக்கு சகைவை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்றாரு. அந்த ரட்சிப்பு வந்ததுக்கு காரணம் அந்த சகையோ அங்க இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை
ஒரே நொடி பொழுதுல அவர் உணர்ந்து கொண்டதை பாக்குறோம். உலகமே புறக்கணிச்சு தள்ளிட்டு சகைவ இவன் டாக்ஸ் கலெக்டர், இவன் அநியாயமா வட்டி வசூலிக்கிறவங்கிற இருதயத்துலதான் பாக்குது. ஆனா ஒருத்தருக்கு மட்டும் அவனுடைய இருதயம் தெரிஞ்சிருந்துச்சு. அவன் ஏன் அவனுடைய இருதயம் அப்படி இருக்குன்னு ஒரே ஒரு வார்த்தை தான், சகைவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுல தங்கணும். அப்போ இயேசு அந்த வார்த்தையை சொல்லும் போது அவன் என்ன ஃபீல் பண்றானா, அவன் தன்னை நேசிக்க இந்த உலகத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, என் வீட்டுல பாவியாகிய என் வீட்டுல தங்கணும்னு சொல்லி இவ்வளோ பெரிய ஒருத்தர் என் வீட்டுல தங்கணும்னு சொல்றாரு. அப்ப நான் அதுக்கு பாத்திரவானா இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நிச்சயமா அங்க சகையை கூட நான் விசுவாசிக்கிறேன். அவன் வீட்டுக்கு போயிருக்க போது தேவன் நிச்சயமா அன்பான வார்த்தைகள், அந்த தேவ அன்பு, அந்த அன்பு அவர் நிச்சயம் வெளிப்படுத்தி இருக்க கூடும். அந்த ஒரே நாள்ல அவனுடைய வாழ்க்கையில நம்ம மாற்றம் வந்ததை பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு ஒருவேளை நீங்க இப்படி ஆர்ஃபன் மைண்ட் செட்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாலும், இல்ல உங்களை சார்ந்து இருக்கிறவங்க குடும்பத்துல யாரெல்லாம் இப்படி ஆர்ஃபன் மைண்ட் செட்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாலும், கர்த்தர் நிச்சயமா அவங்களையும் சந்திக்கிற நாட்களுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அவர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துட்டாரு, அவர் சகலத்தையும் செய்ய போறாரு. அவர் செய்ய நினைத்தது இனி தடைபடாது. ஏன்னா இத்தனை நாள் நீங்க போராடிட்டே இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான நபர்களோடு கூட நம்ம அடுத்து நம்ம டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் உங்க திங்கிங்ல இருந்திருக்கலாம். ஆனா அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்துட்டாரு, அதை நமக்காக அவர் செய்து முடிக்க போறாரு. அப்படிப்பட்ட ஆர்ஃபன் மைண்ட் செட்ல இருக்கிறவங்க வெளியே வருவாங்க. ஒருவேளை இன்னைக்கு நம்ம கூட சில இடங்கள்ல, நமக்கு பல இடங்கள்ல நல்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, சில இடங்கள்ல அந்த ஆர்ஃபன் மைண்ட் செட் நமக்கு கூட கிரியை செய்யறதுனாலதான் பயமும் கலக்கமும் இன்செக்யூர் ஃபீலிங் இது எல்லாம் நமக்குள்ள வருது. அப்ப இந்த ரூட்டை நம்ம ஆழமா புரிஞ்சுட்டோம்னா நிச்சயமா எப்பவுமே அந்த ஜாய்க்குள்ள இருக்கிற லைஃப்குள்ள தேவன் நம்மள கொண்டு வருவார். அப்போ இதுல இப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா இருப்பாங்க. எதையாவது செஞ்சு, நான் எதையாவது ஒண்ணு பெற்று, எதையாவது ஒண்ண செஞ்சு மற்றவங்க என்னைய என்ன செய்யணும், பாராட்டணும். இப்படி மற்றவர்களுடைய புகழ்ச்சிக்காக அவங்க ஏங்குறவங்களா இருப்பாங்க. அவங்க ஒர்த்து தான், நான் கரெக்ட், என்னால எல்லாம் முடியும், இந்த உலகம் என்ன பார்த்து பாராட்டுச்சுன்னா நான் அப்ப நான் ஐ ஃபீல் வொர்த் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, சுய முயற்சியில பலதை செஞ்சு 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 அவங்க என்ன செய்வாங்க, சோர்ந்து போகிறவர்களா இருப்பாங்க. அடுத்ததா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அவங்களுக்கு இருக்கும். தோல்வியின் மனப்பான்மையும் அவங்களுக்கு எப்பவுமே என்ன செய்யும், இருக்கும். இப்போ இதெல்லாம் நமக்கு மேற்கொள்றதுக்கு தான், இந்த ஆர்ஃபன் மைண்ட் செட் எல்லாம் மேற்கொள்றதுக்கு தான் ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்றாரு, ஐ வில் நெவர் லீவ் யூ அஸ் ஆர்ஃபன்ஸ், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நீங்க ஆர்ஃபன்ஸ் கிடையாது, உனக்கு ஒரு அப்பாவா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேதத்துல நிறைய நேரம் பயப்படாத அப்பாவா நான் இருக்கிறேன்னு சொல்லி நம்ம கூட அவர் தேவன் என்ன செய்யறாரு, இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். இந்த ஆர்ஃபன் மைண்ட் செட்ல இருந்து நம்ம வெளியே வரணுங்கிறது தான் தேவனுக்கு விருப்பமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்க ஏசாயா 41:10 அக்கா நம்ம கொஞ்சம் வாசிங்களா, ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் இருக்கேன், அப்பா இருக்கிறேன்னு சொல்லி அவர் பழைய ஏற்பாட்டுல இருந்தே நம்ம கூட அவர் என்ன செய்யறாரு, பேசிட்டே இருக்கிறாரு. நீ பயப்படாத, அதாவது நம்ம பயந்தோம் அப்படின்னாலே அங்க அவருடைய அன்பையும் நம்ம ஆழமா என்ன செய்யல, அறிந்து கொள்ளலன்னு அர்த்தம். நம்ம பயப்படுறோம், ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை நமக்கு எதிரா இருக்கு, ஏதோ ஒரு மனித வார்த்தை நமக்கு எதிரா இருக்கு, அதை குறிச்சு நம்ம சோர்ந்து போறோம், கலங்குறோம், பயப்படுறோம் அப்படின்னா அந்த இடத்துலயே நமக்கு என்ன இருக்கு, ஆர்ஃபன் மைண்ட் செட் இருக்கு. ஏன்னா என்னை விசாரிக்க யாருமே இல்லையே, இப்படியெல்லாம் நடக்குதே, இப்படியெல்லாம் எனக்கு சூழ்நிலைகள் எதிரா இருக்கிறே, இப்படியெல்லாம் மனிதர்கள் எனக்கு விரோதமா எழும்புறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டோம். நம்ம அதை குறிச்சு பயந்தோம், கலங்கணும் அப்படின்னாலே அந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னா ஆர்ஃபன் மைண்ட் செட். அவர் சொல்றாரு, அப்பா நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத,
பயப்படாத அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு. இந்த நேரத்துல நம்ம குரூப்ல கூட அந்த பாட்டு நான் ஷேர் பண்றேன். எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். கலங்கிடாதே அப்பா இருக்கிறேன், இந்த யுத்தம் என்னுடையது அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நீ ஏன் பயப்படுற, அப்பா இருக்கிறேன், இதை நான் பார்த்துக்கிறேன், இந்த யுத்தம் என்னுடையது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். இந்த சத்தத்துக்கு மாத்திரம் நம்ம செவி கொடுத்தோம்னா போதும், இந்த அனாதை மனப்பான்மையில இருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், வெளியே வந்துடலாம். 2 தீமோத்தேயு 1:7 பார்க்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. அவர் இப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம தெளிந்த புத்திய எந்த சூழ்நிலைகள் கெடுக்குது, எந்த வார்த்தைகள் கெடுக்குது, பலமுள்ள ஆவியை, அன்புள்ள ஆவியை எது கெடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இது எல்லாத்துக்குமே ரூட் ஆர்ஃபன் மைண்ட் செட் தான். இந்த ஆர்ஃபன் மைண்ட் செட்ல இருந்து நம்ம எல்லாரும் வெளியே வரும்போது அவருடைய அன்பை நம்ம பூரணமா நம்ம வாழ்க்கையில அறிய 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 உணர உணர நம்ம எந்த இடத்துக்கு வருவோம்னா பீஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு வந்துருவோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த பீஸ்ஃபுல் ஸ்டேட்ல தான் அவர் எப்பவுமே இருந்ததை பாக்குறோம். உலகத்துல அவருக்கு எதிரான சூழ்நிலைகள் இல்லாம இல்லை, எல்லாம் எதிரா இருந்தது. பரிசேயர் சதுசேயர் எதிரா இருக்கிறாங்க, சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் எதிரா இருக்கிறாங்க, வார்த்தைகள் அவருக்கு எதிரா இருந்தது. பிசாசின் தலைவனாலேயே பிசாச துரத்துறேன்னு சொல்லி அவருக்கு எதிரான வார்த்தைகளை பேசுறாங்க. இவ்வளவும் பேசினா கூட அவர் இருதயம் எப்படி இருந்தது, ரெஸ்ட்ல இருந்தது. என்ன ஒருத்தர் அனுப்பி இருக்கிறாரு, என் அப்பா என்ன நேசிக்கிறாரு, என் அப்பா என்னை எப்படி நேசிக்கிறாரு எனக்கு தெரியும், அது எனக்கு போதும் அப்படிங்கிற இடத்துல அவர் இருந்ததுனாலதான் அவரை எதுவும் அசைக்க முடியல. புயல் அடிச்சாலும் காற்றடிச்சாலும் என் அப்பா இருக்கிறார், என் அப்பா எனக்கு யாருன்னு தெரியும், என் அப்பா என்னைய விட மாட்டார் அப்படிங்கிற அவருக்கு அவர் அத்தனை போராட்டங்கள் சூழ்நிலைகள் எதிராக இருந்தா கூட அவர் அந்த ஆர்ஃபன் மைண்ட் செட்டை அவர் என்ன செய்யல, அவர் வாழ்க்கையில அனுமதிக்கவே இல்லை. இன்னைக்கு பல நேரங்கள்ல நம்ம அந்த மைண்ட் செட்ல நம்ம இருக்கிறதுனால இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நம்ம எண்ணங்கள்ல இருக்கிற அந்த ஆர்ஃபன் மைண்ட் செட் எல்லாம் தேவன் உடைத்து தள்ளுகிறார். சின்ன வயதுல இருந்து அந்த அரண்கள் எதெல்லாம் நம்ம மைண்ட்ல பிசாசு கட்டி வைத்திருந்தானோ, ஒருவேளை இன்னைக்கு பல நேரங்கள்ல தேவனை குறிச்சு நம்ம ஏன் தவறா பாக்குறோம்னா, நம்ம சின்ன வயசுல இருந்து ஒருவேளை தாய் தகப்பன் அப்படிப்பட்ட அன்பு செலுத்தாத ஒரு தாய் தகப்பன் கிட்ட வளர்ந்த பிள்ளைங்க பார்த்தோம்னா தேவனை குறிச்சும் அப்படியேதான் அவங்க கண்ணோட்டம் இருக்கும். அவர் எவ்வளவு அன்புள்ளவர்ங்கிறத அவங்களால உணரவே முடியாது. சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் எதிர்த்து பேசும்போது சில பிள்ளைங்கலாம் சின்ன வயசுல இருந்து ஒருவேளை பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல வேற மாதிரி இருக்கலாம், ஒருவேளை குண்டா இருக்கலாம், இல்ல ஒல்லியா இருக்கலாம், இல்ல ஒருவேளை தங்களுடைய தோற்றத்தை குறிச்சு அழகு இல்லை அப்படின்லாம் இருக்கலாம். இதை குறிச்சு சுற்றி இருக்கிற நபர்களும் அவங்களை என்ன செய்யலாம், ஒரு மாதிரி இந்த சொசைட்டியும் அவங்களை ஏதாவது பேசிட்டே இருக்கலாம். இதெல்லாம் அவங்க இருதயத்துல காயமா இருக்கிறதுனால அவங்க என்ன செய்ய முடியாது. தேவ அன்பு, தேவன் உலகத்துல அவர் பட்சபாதம் இல்லாத தேவன், அவர் எல்லாரையும் ஒண்ணு போல நேசிக்கிற தேவன். அப்போ அப்படிப்பட்ட தேவன் எனக்கு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு வந்துட்டுன்னா நிச்சயமா இந்த ஆர்ஃபன் மைண்ட் செட்ல இருந்து நம்ம என்ன செய்வோம், வெளியே வருவோம். இதை உணர்ந்து கொள்ள முடியாத இடத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் தேவ அன்பை நம்ம என்ன செய்ய முடியாது, டேஸ்ட் பண்ணவே முடியாது. நம்ம அந்த மைண்ட் செட்லயே தான் இருப்போம். அப்ப இன்னைக்கு நம்ம ஜெபம், ஆண்டவரே உங்க அன்பை நாங்க பூரணமாய் அறிந்து கொள்ளக்கூடிய இடத்துக்கு எங்களை நீங்க கொண்டு வாங்க. எங்க கண்கள், எங்க வெளிச்சம், ஆண்டவரே உங்க வெளிச்சம் எங்க இருதயத்துக்குள்ள பிரகாசிக்கட்டும். உங்க அன்பை நாங்க ஆழமா அறிய எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த அன்பை நம்ம அறியும் போதுதான் அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த இன்செக்யூர் ஃபீலிங், அந்த பயத்தின் அந்த ஃபீலிங் எல்லாமே, அந்த காரியங்கள் எல்லாத்தையும் விட்டு நம்ம என்ன செய்ய முடியும், அந்த தோல்வி மனப்பான்மையில இருந்து, அந்த பயத்தின் எண்ணங்கள்ல இருந்து, அந்த இன்செக்யூர் ஃபீலிங்ல இருந்து நம்ம என்ன செய்ய முடியும், வெளியே வர முடியும். இப்போ வசனம் சொல்லுது, பிலிப்பியர் 4 நம்ம பார்க்கிறோம், உண்மையுள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் இவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அப்போ அந்த லிஸ்ட் படி நம்ம சிந்திக்க முடியல. உண்மையுள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், அந்த லிஸ்ட், நீதி உள்ளவைகள், இது எல்லாத்தையும் இந்த லிஸ்ட்ல சொல்லப்பட்டதை சிந்திக்காம நம்ம வேற காரியங்களை நம்ம சிந்திச்சுட்டு இருந்தோம்னா கூட அந்த இடத்துலயும் அங்க ஆர்ஃபன் மைண்ட் செட் தான் நமக்குள்ள கிரியை செய்துட்டே இருக்கு.
நீங்க உங்க சின்ன வயதுல இருந்து நீங்க கடந்து போன பாதைகளை பாத்தீங்கன்னா, அந்த நீங்க இப்படிப்பட்ட இடத்துல இந்த காரியங்களை மட்டும் சிந்திக்காம நான் வேற எதெல்லாமோ சிந்திக்கிறேனே அப்படின்னு நீங்க யோசித்தீங்கன்னா, நிச்சயம் அந்த ரூட்ல பார்த்தோம்னா அந்த அனாதை மனப்பான்மை, நம்ம கைவிடப்பட்டதா, நம்ம புறக்கணிக்கப்பட்டதா. ஏன்னா ஆதாமுக்குள்ள அந்த ஃபீலிங் தான் இருந்தது. அந்த ஃபீலிங்கை உடைக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவே உலகத்துக்கு வந்தார். இந்த ஆர்ஃபன் மைண்ட் செட்டை நம்ம இருதயத்தில இருந்து எடுத்து போடும்படியாதான் அவர் உலகத்துக்கு வந்தார் அப்படிங்கிறது தான் நிஜமான சத்தியம். மற்ற காரியங்கள் எல்லாம் அவர் நமக்காக செஞ்சார், இல்லன்னு இல்லை. ஆனா மெயினா அந்த ஆதாமுக்குள்ள கைவிடப்பட்டதாய் தேவன் தன்னை தள்ளிட்டாரு. அவர் நம்மளை நேசிக்க முடியாத இடத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படிங்கிறதுனாலதான் ஆதாமுக்கு அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துல ஒரு துடிக்கிற நிலைமைக்குள்ள அங்க ஆதாம் வந்ததை நம்ம பார்க்கிறோம். அந்த சோர்ஸ்ல இருந்து தான் கட்டானதா அவன் ஃபீல் பண்றான். ஆனா சோர்ஸ்ல இருந்து அவன் கட்டாகல. அவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எப்பவும் அன்கண்டிஷனலா தான் ஆதாம நேசித்துட்டே இருந்தாங்க. ஆனா அந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்துல இருந்து அவன் அந்த பழத்தை புசித்த பிறகு அவன் நன்மை தீமை அறிந்து அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சான், இதை செஞ்சுட்டேன் அதனால தேவன் என்னைய தண்டிச்சிருவாரு, இதை செஞ்சுட்டேன் தேவன் அதனால என்னைய புறக்கணிச்சிட்டாரு அப்படிங்கிற எண்ணம் அவனை ஆளுகை செய்ய என்ன ஆரம்பிச்சிச்சு, அங்க போட்டி மனப்பான்மை வர ஆரம்பிச்சது. இங்க ஆதாமினுடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த ரெஃப்ளெக்ஷனை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அன்றைக்கு ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்த உடனே அங்க காயினுக்குள்ள என்ன மனப்பான்மை வந்துட்டு, அவன் அன்லவுடா ஃபீல் பண்றான், தான் அங்கீகரிக்கப்படாததா ஃபீல் பண்றான். அந்த இடத்துல பொறாம வருது. ஜெலஸ்க்கு காரணமே இந்த ஆர்ஃபன் மைண்ட் செட் தான். மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறாங்களா, மற்றவங்களை வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறாங்களா, அதுவுமே ஆர்ஃபன் மைண்ட் செட் தான். அங்க காயினுக்கு அந்த இடத்துல அந்த எண்ணங்கள் தான் அவனுக்கு மேலோங்கி நிக்குது. அதனாலதான் அங்க கூட பிறந்த சகோதரனையே அவன் என்ன செய்யறான், கொலை செய்யறான். இது எல்லாம் ரூட் எதுன்னு பார்த்தோம்னா இந்த ஆர்ஃபன் மைண்ட் செட். இன்னைக்கு இந்த ஆர்ஃபன் மைண்ட் செட் இருந்து நம்ம வெளியே வரணுங்கிறதுக்காக தான் கிறிஸ்து உலகத்துக்கு வந்து, நீங்க யோவான் 14, 15, 16 அதிகமா தியானிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் நம்ம கூட ஒன்றா கலந்துட்டாரு அப்படிங்கிறத நம்ம தியானிச்சு பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த இடத்துலதான் அவர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்ப அவர் சமாதானம் என்ன? எந்த இடத்துலயும் அவர் என்ன செய்யல, படபடப்பாவோ பயந்தோ கலங்கியோ முறுமுறுத்தோ எந்த காரியமும் இல்லை. அவர் ரெஸ்ட்ல இருக்கார். என் அப்பா இருக்காரு, என் அப்பா எனக்காக எல்லாவற்றையும் செய்வார், என் அப்பா எனக்காக பார்த்து கொள்ளுவார். அவருக்கு அத்தனை மலையில இருந்து கீழே தள்ளி கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவங்க மத்தியிலேயே அந்த இடத்துலயே அவங்கள விட்டு அவர் என்ன செய்யறாரு, போறார். தகப்பன் அந்த அளவுக்கு என்ன செய்யறாரு, பாதுகாக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அந்த அவருடைய பிதாவினுடைய சித்தம் நிறைவேறுகிற வரைக்கும் இயேசுவை யாரும் அங்க என்ன செய்ய முடியல, டச் பண்ண முடியல. காரணம் என்னன்னா அவர் அந்த மனப்பான்மையிலேயே அவர் இருந்தார். இன்னைக்கு நமக்கு சாதாரணமா உலகத்துல மற்ற மனிதர்களுக்கு நடக்கிறது நமக்கு வந்துரும், அப்படி வந்துரும், இப்படி வந்துரும். இது எல்லாமே நம்ம திங்க் பண்றதுக்கு காரணம் நமக்கு ஒரு அப்பா இருக்கிறாருங்கிற ஆழமான அறிவு இல்லாததுனாலதான் இந்த பயம் வருது. இந்த ஆர்ஃபன் மைண்ட் செட் தான் அதுக்கும் ரூட்டா இருக்கு. அப்போ இன்னைக்கு எனக்கு அப்பா இருக்காரு, அதாவது நமக்கு ஒரு காரியம், ஒரு மேட்டர், நான் அடிக்கடியா நான் சொல்றது அதுதான், நமக்கு ஒரு காரியம், ஒரு மேட்டரா இருக்கு, இந்த காரியம் எனக்கு இது இப்படி முடிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்களோ அத அக்கா கொஞ்சம் மியூட்ல போடுங்க அக்கா ஜெயந்திகா. உங்களை விட அவர் என்ன செய்யறாரு, உங்களை விட அவர் உங்க மேல அன்பா இருக்கிறார். உங்களை குறிச்சுதான் அவர் எப்பவும் நினைவா இருக்கிறார். கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார்னு தாவீது சொல்றாரு. அப்போ என்ன நினைச்சிட்டே இருக்கிற ஒரு அப்பா இருக்கிறாரு. நான் எதை குறிச்சு கவலைப்படணும்? என் குடும்பத்துல இருக்கிற சூழ்நிலைகளை குறித்து, எனக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை குறிச்சு நான் ஏன் கவலைப்படணும்? என் அப்பா இருக்கிறார், என் அப்பா பார்த்து கொள்வார். இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதத்திலயும் கசப்போ மன்னிக்க முடியாத இடத்துலயோ நம்ம இருக்கவே மாட்டோம். ஏன்னா அப்பா இருக்கிறாரே. அதான் சொல்ற, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். நீங்க தீமைக்கு என்ன செய்யணும், நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. அப்போ எனக்கு அப்பா இருக்கிறார்,
எனக்கு அப்பா, அதாவது எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். தான் சொல்றாரு, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. உங்களை கைவிடாத ஒரு நல்ல தகப்பன். அவர் உங்களோடு கூட தான் அவர் டிராவல் பண்ணிட்டே இருக்கிறார், உங்களுக்குள்ளதான் அவர் இருக்கிறார். இது ஆணித்தரமா நம்ம எப்ப நம்ப ஆரம்பிக்கிறோமோ, சின்ன வயதுல இருந்து நீங்க கட்டிட்டு இருந்த அந்த கோட்டைகள் எல்லாம், இன்னைக்கு அரண்கள் எல்லாம் அந்த சிந்தனையில நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தெய்வ பலம் உள்ளது. இந்த அரண்கள் தான் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு, நிர்மூலமாக்க வேண்டியது இருக்கு. அப்ப இந்த அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான தேவை அந்த தேவனுடைய அன்பை நம்ம ஆழமா நம்ம என்ன செய்யறது, ருசி பார்க்க வேண்டியது. இப்படிப்பட்டவங்க எப்பவுமே அன்புலதான் இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க மற்றவங்க மேல பொறாம கொள்ள முடியாது, மற்றவங்களை பற்றி குறை பேச முடியாது. ஏன்னா இந்த ஆர்ஃபன் மைண்ட் செட்ல இருக்கிறவங்க தான் இந்த மாதிரியான ரியாக்ஷன்ல எல்லாம் இருப்பாங்க. அதுக்காக நம்ம அவங்கள குறை சொல்றதுக்கு முடியாது. காரணம் அவங்களுடைய இருதயத்துல இருக்கிற ஆழமான வலிகளும் வேதனைகளும். இதை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அப்படிப்பட்டவங்களையும் நம்ம வியாதி உள்ளவர்களா பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம அவங்களையும் நம்மளால நேசிக்க முடியும். அவங்க அன்பு செலுத்தினாலும் செலுத்தலைனாலும் அவங்கள பற்றி தவறான ஒரு புரிந்து கொள்ளுதலுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம். இன்னைக்கு தேவன் நம்ம அந்த இடத்துல நம்ம இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புறார். இந்த உலகம் ஒருவேளை எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், ஆனா நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார், எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு நம்ம வரும்போது நம்ம வாழ்க்கையில தேவன் மகத்துவமான காரியங்களை நம்ம செய்ய முடியும். அப்போ இங்க உதாரணத்துக்கு நம்ம நிறைய காரியங்கள் நம்ம, அதாவது இது ஒருவேளை 2 weeks 3 weeks கூட நம்ம டீப்பா பார்க்க போறோம். அப்பதான் நம்ம இருதயத்துல என்ன இருக்குதுங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்த்து அந்த மாதிரியான எண்ணங்கள்ல இருந்து நம்ம என்ன செய்ய முடியும், வர முடியும். இப்போ 1 சாமுவேல் அந்த சவுல் அங்க மனிதர்களுக்கு பயந்து பலி செலுத்துறத பாக்குறோம். சவுல் இஸ்ரவேல் தேசத்துக்கு தேவன் முதல் ராஜாவா அங்க என்ன செய்யறாரு, சூஸ் பண்றாரு. இங்க சூஸ் பண்ணி அங்க நல்லபடியா அவர் ஆண்டுட்டு இருக்கும் போது அங்க சாமுவேல் சொல்றாரு, நான் வர்ற வரைக்கும் நீ என்ன செய்யக்கூடாது, பலி செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றத நம்ம பாக்குறோம். ஆனா இங்க சவுலுக்கு என்ன வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. காரணம் என்ன, மக்கள் எல்லாம் அவனுக்கு விரோதமா இது பண்ண உடனே அவனுக்கு என்ன, ஃபியர் ஆஃப் மேன். ஐயோ, மனிதர்கள், இந்த ஜனங்கள் எனக்கு எதிராக என்ன செய்வாங்களோ அப்படின்னு சொல்லி தான் ராஜாவா இல்லாம தள்ளப்பட்டுருவோம். என்னென்ன பயங்கள் அவனுக்கு உள்ள வந்ததுன்னு தெரியல. அவன் இன்செக்யூர்டா அவன் என்ன செய்யறான், ஃபீல் பண்றான். அதை வாசிப்போம். 1 சாமுவேல், ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன், நீங்க எடுத்துட்டீங்கன்னா வாசிங்கக்கா. 1 சாமுவேல் 9. அந்த 13 பிரதர், 10:23. 10:23. இல்ல, அது இல்லக்கா, 13 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 9 13ல 9ல இருந்து வாசிங்க. 8. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல்
உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான். போதும்க்கா. இப்போ இதுல பாக்குறோம், அங்க சாமுவேல் அங்க வெயிட் பண்ண சொல்லிட்டு போறாரு. ஆனா சாமுவேல் வரல அப்படின்னு உடனே இங்க சவுலுக்கு என்ன வந்துருச்சு? தன்னை விட்டு ஜனங்கள் சிதறி போறாங்க. அப்போ இந்த ஃபியர் ஆஃப் மேன், இது வந்து என்னன்னா ஒரு ஆர்ஃபன் மைண்ட் செட். மனிதர்களை குறித்து பயம் வந்துருச்சு. அப்போ தன்னை விட்டுட்டு போயிருவாங்களோ, தன்னுடைய நிலை, தன்னுடைய ஸ்தானம் இதனால இறங்கிருமோ அப்படின்னு சொல்லி அங்க அவர் என்ன சொல்றாரு? அவரே சொல்றாரு, ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும், அங்க மனிதர் அடுத்து தன்னை என்ன செய்யறாங்க? படையெடுத்து வந்துருவாங்களோ, நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணலன்னு சொல்லி எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் அப்படின்னு சொல்லி அங்க சவுல் சொல்றத பாக்குறோம். அப்போ அவர் எதை விரும்புறாருன்னா, மனிதர்களுடைய அப்ரூவல் அவர் விரும்புறாரு. அங்க தேவன் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறாரு. தேவனுக்கும் அங்க சாமுவேல் மூலமா அவனுக்கு ஒரு கட்டளை ஒரு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இவன் மனிதர்கள் சிதறி போறாங்க, மனிதர்கள் என்ன விட்டு போறாங்க அப்படிங்கிறதுக்காக மனிதர்களுடைய வார்த்தையை கேட்டு அங்க என்ன செய்யறான்? தேவனுடைய வார்த்தையை அவன் கனம் பண்ணாம போறான், அங்க கீழ்ப்படியாமல் போறத பாக்குறோம். அப்போ அவன் தன்னுடைய சூழ்நிலைகளை தானே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறத பாக்குறோம். இன்னைக்கு எப்போ நம்ம சூழ்நிலைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், நாம தான் இதை சரி பண்ணணும், நாம அப்படின்னு சொல்லி செல்ஃப் அதுல நம்ம எப்போ செயல்படுறோமோ, அந்த செல்ஃப்ல எப்போல்லாம் நம்ம செயல்படுறோமோ அந்த இடத்துல ஆழத்துல ரூட்ல நம்ம எதுல இருக்கோம்? ஆர்ஃபன் மைண்ட் செட்ல இருக்கோம். அப்போ சவுல் ஏன் அந்த ஸ்தானத்தை இழந்து போறான் அப்படின்னா, அவன் தேவனை முழுமையாக நம்பாம தாவீதை குறித்து சொல்றாரு, இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் சொல்றாரு. ஆனா தாவீதுக்கு ஒரு எண்ணம் எப்பவுமே சங்கீதத்துல நம்ம பார்க்கும்போது அவர் எழுதுறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார், என் கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். இந்த தாவீதுக்கு அந்த ஆர்ஃபன் மைண்ட் செட்டே இல்ல. ஒருவேளை பழைய ஏற்பாட்டுல பழைய உடன்படிக்கையின் கீழேயே தாவீதுக்கு அந்த வெளிச்சம் இருக்கு. இன்னைக்கு புதிய உடன்படிக்கையின் கீழே இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டு இன்றைக்கு நமக்காக அவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார்னா, இன்னைக்கு நம்ம எவ்வளவு தூரத்துக்கு ஒரு அஷூரன்ஸ்ல நம்ம இருக்கணும். இன்னைக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாராம். அன்றைக்கு தேவனை குறித்ததான முழு வெளிப்பாடுகள் இல்லாத நாட்களே தாவீது தேவனை குறிச்சு அவ்வளவு ஆழமா அறிந்து வைத்திருந்த நிலையில இன்னைக்கு நமக்கு எத்தனையோ சத்தியங்களை கேட்டுட்டே இருக்கிறோம். தினம் டிவியை திறந்தா யூடியூப்ல எத்தனையோ சத்தியங்களை கேட்கிறோம். ஆனா இன்னும் கூட நம்ம என்ன செய்ய முடியல? அப்பாவை குறித்ததான ஆழமான அறிவு இல்லை. காரணம், இந்த ரூட்ல நம்ம என்ன இருக்கிறோம்? ஆர்ஃபன் மைண்ட் செட்ல நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். இதை இன்னைக்கு தேவன் நமக்கு வெளிப்படுத்துறாருன்னா, நிச்சயமா இந்த மாதிரி மைண்ட் செட்ல நம்ம எந்த இடத்துலலாம் நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோமோ, நம்ம இன்செக்யூர்டா ஃபீல் பண்றோமோ, இந்த இடத்துல இருந்துதான் தேவன் இன்னைக்கு நம்மள என்ன செய்யறாரு? வெளியே கொண்டு வராரு. காரணம் என்ன? எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. அவரை ரியலா நம்ம என்ன செய்யறோம்? பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்பா இருக்கிறாரு, எனக்கு சுகத்தை கொடுக்கும்படியா என் அப்பா இருக்கிறாரு, எனக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியா என் அப்பா இருக்கிறாரு, என் குடும்பத்தை சரி பண்ணும்படியா என் அப்பா இருக்கிறாரு. நான் ரெஸ்ட்ல இருப்பேன். நம்ம ரெஸ்ட்ல வரும்போதுதான் தேவன் நம்ம வாழ்க்கையில நிச்சயமா கிரியை செய்ய முடியும். அப்போ நம்ம இப்போ நிறைய பேருக்கு தங்களுடைய ஐடென்டிட்டியை குறிச்சு என்ன செய்யறாங்க? ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்க எப்பவுமே தேவனோடும் தங்களுக்கு தொடர்பு இல்லாத போதிலும் மாதிரியும் மற்றவர்களோடு கூட தங்களுக்கு தொடர்பு இல்லாத மாதிரி தான் அவங்க என்ன செய்யறாங்க? சிந்திக்கிறாங்க. இது எல்லாமே இந்த ஆர்ஃபன் மைண்ட் செட்ல உள்ள காரியங்கள். அவங்களால தேவ அன்பையும் பூரணமா உணர முடியாது. அதாவது ஒரு நேரம் தேவன் தங்களை ரொம்ப நேசிக்கிறது மாதிரி உணர்வாங்க. அடுத்த நிமிஷம் சூழ்நிலை எதிரான உடனே ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு பிரச்சனை வந்த உடனே தேவன் நம்ம மேல அன்பா இருக்கிறாருங்கிறதே என்ன செஞ்சிருவாங்க? மறந்துடுவாங்க. அவங்களால ஒரு ஸ்டெடி மைண்டடாவே என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. அவங்க என்ன செய்வாங்க? மற்றவங்க கூடயே தங்களை கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க.
ஐயோ அவங்க அப்படி இருக்காங்களே, அவங்க பிள்ளைங்க எல்லாம் அப்படி இருக்காங்களே, நான் இப்படி இருக்கிறேனே, என் பிள்ளைங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, என் பிள்ளைங்க அவங்க எல்லாம் அப்படி அதாவது சிலருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட மற்ற பிள்ளைங்க நல்லா இருந்தா கூட அது கூட நம்ம பிள்ளைங்க அப்படி இல்லையேங்கிற அந்த ஜெலஸ் வருது. இது எல்லாமே ஆர்ஃபன் மைண்ட் செட் தான். அவங்களுக்கு அவர் அப்பானா எனக்கும் அவர் அப்பா. அவங்க பிள்ளைங்களை அவர் நேசிக்கிறாரு, என் பிள்ளைகளையும் அதே இடத்துல அவ்வளவு நேசிக்கிறார். இந்த காம்படிட்டிவ் மைண்ட் செட்டு அது எல்லாமே எங்க இருந்து வருதுன்னா இந்த ஆர்ஃபன் மைண்ட் செட். இது எல்லாம் டெவில் கொடுக்கிறது, பிசாசினுடைய எண்ணங்கள். அவங்களுக்கு தேவன் ஒரு யூனிக்கான ஒரு காரியங்களை தேவன் இந்த உலகத்துல நமக்கு ஒவ்வொருத்தரையும் வச்சுதான் இந்த உலகத்துல அனுப்பி இருக்கிறார். நமக்குன்னு ஒரு காரியங்கள், நமக்கு நம்மள தனித்துவமா காட்டும்படியா அந்த காரியங்களை வைத்துதான் நம்மள இந்த பூமிக்கு அவர் அனுப்பி இருக்கிறார். ஒவ்வொருத்தர் நீங்க செய்யற மாதிரி நான் செய்ய முடியாது. இன்னைக்கு ஒருவேளை நான் இந்த இடத்துல இந்த காரியங்களை சொல்றேன், ஒருவேளை இது உங்களால செய்ய முடியலன்னா அதுக்காக நீங்க தனித்துவம் வாய்ந்த நபர் இல்லைங்கிறது அர்த்தமே கிடையாது. என்னை விட நீங்க பல மடங்கு வேற காரியங்கள்ல உங்களால செய்ய முடியும், செயல்பட முடியும், என்னால அந்த இடத்துல செயல்பட முடியாது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒரு யூனிக்னஸ் வச்சுதான் உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறாரு. ஆனா இதை புரிந்து கொள்ள விடாம அவங்க எப்பவும் என்ன செய்வாங்க, கம்பேர் பண்ணுவாங்க. எப்படி காயின் ஆபேல் கூட தன்னை என்ன செய்யறான், கம்பேர் பண்றான். அவனுடைய காணிக்கை அவர் அங்கீகரிச்சுட்டாரு, ஏன் காணிக்கை அவர் அங்கீகரிக்கலையே அப்படின்னு உடனே அங்க என்ன வருது, பொறாம வருது. அவங்க கம்பேர் பண்ணியே தங்களை தாங்களே அன்வர்தியா என்ன செய்யறாங்க, ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே என்ன செய்ய முடியும், நம் தேவனுடைய அன்பு ஆழமா நம்ம அறிந்து கொள்ள நம்மளால நம்ம எண்ணங்கள்ல வர இந்த போராட்டங்களை நம்ம சரி பண்ண அவரால முடியும். இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட இந்த காரியங்களை ஒப்பு கொடுப்போம். இன்னும் டீப்பரா நம்ம போக 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 இந்த ஆர்ஃபன் மைண்ட் செட்ல இருந்து நம்ம வெளியே வந்தா மாத்திரம்தான் அவருடைய ரிலேஷன்ஷிப்ல நம்ம என்ன செய்ய முடியும், எப்பவுமே என்ஜாய் பண்ண முடியும். மற்ற எந்த வார்த்தைகளும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துக்கு நம்ம நிக்க முடியும். அப்போ இந்த ஆர்ஃபன் மைண்ட் செட்ல இருந்து இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் வெளிவரும்படியா அவருடைய அன்பை நம்ம பூரணமா அறிந்து கொள்ளும்படியா. அதனாலதான் எபேசியர்ல பவுல் எழுதுறாரு, கிறிஸ்துவினுடைய அன்பின் நீளம் அகலம் ஆழம் உயரம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதை வச்சிருப்பாரு. ஒருத்தருக்கு இந்த வழியா போய் இப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்கும், இன்னொருத்தருக்கு அவர் வேற மாதிரி செய்வார். அதனால இந்த வழியா போனாதான் இந்த அற்புதம் நடக்கும், இப்படி போனாதான் அப்படி நடக்கும் அப்படிங்கிறது இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதையில அவர் செய்யறதுக்கு அவர் வரல. ஒவ்வொருத்தர் கூட ஆவியானவர் இருக்கிறார், ஒவ்வொருத்தர் கூட அவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இதனால இந்த வழியில போனாதான் நமக்கு இப்படி அப்படின்னு மற்றவர்களை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அப்படின்னா அங்க நம்ம எதுல இருக்கோம்னா ஃபியர் ஆஃப் மேன், மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்குன்னு அர்த்தம். நமக்கு தேவன் என்ன சொல்றாரு, என்ன பேசுறாரு, அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா, இதை நம்ம இருதயத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம அவர் சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம செவி கொடுக்கும் போது நிச்சயமா அவருடைய அன்பை நமக்குள்ள ஊற்றி நம்ம வாழ்க்கையில நம்ம உறவுகள்ல இருக்கிற எந்த பிரச்சனைகள்னாலும் சரி, நமக்கு என்ன பொருளாதார ஆசீர்வாதங்களோ இல்ல சுகம் வேணுமோ எல்லாமே அவருடைய அன்பை நம்ம ஆழமா அறிந்து கொள்ளும் போது நம்ம பூரணமா அந்த விடுதலைகளை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். நிச்சயமா இந்த வார்த்தை உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதமா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இன்னும் நம்ம அடுத்த வாரம் டீப்பரா நம்ம பார்ப்போம். கர்த்தர் உங்க வாழ்க்கையிலயும் இந்த ஆர்ஃபன் மைண்ட் செட்டை விட்டு இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பமா இந்த இடத்துல கூடி இருக்கிறோம். நான் அப்படிதான் நினைக்கிறேன். நம்ம எல்லாரையும் தேவன் இந்த இடத்துல ஒரு குடும்பமா கூட செய்திருக்கிறார். நம்ம எல்லாரும் இந்த மைண்ட் செட்டை விட்டு வெளியில வந்து அவர் அன்புல நம்ம மூழ்கி திளைக்கும்படியா தேவன் கிருபை பாராட்டுவார்னு நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் நல்ல தகப்பனே, எங்களை நாங்களே அட்ரஸ் பண்ண எங்களுக்கு நீங்க கிருபை தந்தீங்கப்பா. எந்தெந்த இடத்துல எல்லாம் நாங்க பயப்படுறோமோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் எங்களை அன்வர்தியா ஃபீல் பண்றோமோ, இன்செக்யூர்டா ஃபீல் பண்றோமோ, எங்க ஐடென்டிட்டி என்னன்னு எங்களுக்கு தெரியலப்பா. இன்னைக்கு உலகத்தை படைத்தவருக்கு நாங்க பிள்ளைகளா இருக்கிறோம்ப்பா, சிருஷ்டிகருக்கு நாங்கள் பிள்ளைகளா இருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய பாக்கியம்ப்பா. இதெல்லாம் அறியாம நாங்க எத்தனையோ காரியங்களுக்கு பயந்து கொண்டு இருக்கிறோம். யெகோவா ரஃபாவுக்கு நாங்க பிள்ளையா இருக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில சுகம் என்பது நிச்சயம் தகப்பனே. ஆண்டவரே, யெகோவா ஷாலோம்க்கு நாங்க பிள்ளையா இருக்கிறோம். சமாதானம் என்பது எங்க வாழ்க்கையில நிச்சயமா இருக்கிறதப்பா. யெகோவா ஈரேக்கு நாங்க பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்பா. ப்ரொவைடரா நீங்க இருக்கிறீங்க. அந்த ப்ரொவைடருக்கு பிள்ளைகளா நாங்க இருக்கும் போது எங்க வாழ்க்கையில ஒரு குறைவுகளும் இருக்காது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா, ப்ரொடெக்ட்
ப்ரொடெக்டரா நீங்க இருக்கிறீங்கப்பா. எங்களை பாதுகாக்கிற ஆண்டவரே அப்பா தேவனாய் தகப்பனாய் நீங்க இருக்கிறீங்கப்பா. இரவும் பகலும் எங்களை ஆண்டவரே அப்பா உங்க வார்த்தை சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று சொல்லி. அப்பா உங்க வார்த்தை சொல்லி எங்களை உறங்காமலும் தூங்காமலும் பாதுகாக்கிற நல்ல தகப்பனாய் நீர் எங்களோடு இருக்கிறீரப்பா. இந்த எண்ணங்கள்ல நாங்க செயல்பட அப்பா எங்களுடைய இருதயத்துல சின்ன வயதுல இருந்து எங்க இருதயத்துல இருக்கிற அரண்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு உடைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மை முற்றிலுமாய் நாங்கள் முழு மனதோடு நம்ப நேசிக்க அப்ப உங்க அன்பின் ஆழம் நீளம் உயரம் அகலம் இன்னதென்று ஆழமாய் அறிந்து கொள்ள என் தகப்பன் எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறதற்காக, ஒவ்வொருவரும் அவங்களையே அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்க கர்த்தர் உதவி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் இந்த வார்த்தையை ஒவ்வொரு இருதயத்திலையும் ஆண்டவரே அப்பா நீங்க விதைத்து 100 மடங்கு அந்த வார்த்தைகள் பலன் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நிறைய சாட்சிகளை நாங்க இனி வர்ற நாட்கள்ல கேட்க போறோம். கேட்ட சாட்சிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹேமாவை கூட நீங்க பலப்படுத்தி இருக்க, அதே போல இங்க வந்திருக்கிற எத்தனையோ பேரை நீங்க பலப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் பெரிதான காரியங்களை நீ செய்ய போகிறபடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமையாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. எதுவும் ஷேர் பண்ணுமா? டெஸ்டிமனிஸ் வேற எதுவும் இருக்கா? ஷேர் பண்ணலாம் அக்கா. பிரைஸ்ல அக்கா. சொல்லுமா. எனக்கு ஒரு டெஸ்டிமோனி இருக்குக்கா. லாஸ்ட் அக்டோபர் வந்து நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல ஒரு டாக்குமெண்ட் அனுப்புற விஷயத்துல தப்பு பண்ணிட்டேன். நான் அனுப்பாம மிஸ் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்ததுல அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அக்கௌண்டே க்ளோஸ் ஆயிடுச்சு. பிளஸ் எனக்கு அதுக்கு வந்து பெனாலிட்டிங்கிற மாதிரி வந்துருச்சு. நான் எக்ஸ்ட்ராவா டாக்ஸ் பே பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த காரியத்தை வந்து என் ஹஸ்பண்ட வந்து நான் எல்லாமே செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சேன். ஆனா அந்த விஷயத்துல கூட நான் அப்பா கிட்ட, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் கேட்டேன். எனக்கு அந்த விஷயத்துல ஒரு சமாதானத்தை கொடுத்து ஆவியானவர் வந்து நீ என்ன பண்ணினியோ அதை நீ சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. நான் பயந்துட்டே போய் என் ஹஸ்பண்ட சொன்னேன், இல்ல என் மேலதான் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கோவமா பேசாம எனக்கு தெரியும், சரி பரவாயில்ல விட்டுரு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணும் போது அதுல ஒரு ஹியூஜ் அமௌண்ட் போகும் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. எனக்கு வந்து அப்பா வந்து எனக்கு அக்டோபர் மாசம் அப்படி ஒரு சமாதானத்தை கொடுத்தாங்க. நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு. எனக்கு வந்து இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆஃபன் மைண்ட் செட் வந்து அந்த விஷயத்துல இல்ல. என் ஹஸ்பண்ட் இப்போ டாக்ஸ் ஃபைல் பண்ணும் போது சொல்லிட்டு போனாரு, ஹியூஜ் அமௌண்ட் போகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்பா நீங்க என்னோட இருக்கீங்கப்பா, உங்களோட லைஃப் அதுல செயல்படுதுப்பா, தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அக்கா. அதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா எந்த அமௌண்ட்டும் லாஸ் ஆகலக்கா. எங்களுக்கு வந்து அப்பா அதுல பெரிய பெரிய காரியங்கள் செஞ்சாங்க. எனக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியாது. அதுல எனக்கு அப்பா வந்து பேசினது என்னன்னா, he is faithful. நான் அவருக்கு உண்மையா இருக்கிறேனோ இல்லையோ அவரு எனக்கு உண்மையா இருக்கிறாருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு புரிஞ்சுது. அதுல ரொம்ப பேசப்பட்டுச்சு. நம்ம எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர் ஒருபோதும் நம்மளை விட மாட்டாரு அப்படிங்கிறது எனக்கு அந்த சிச்சுவேஷன்ல கூட அப்பா எனக்கு உணர்த்தினாங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூக்கா. வேற யாரும் ஷேர் பண்ணுமா? கண்டிப்பா இந்த நாட்கள்ல இந்த ஆர்ஃபன் மைண்ட் செட் நம்ம எந்த இடத்துல எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் அட்ரஸ் பண்ணி அந்த இடத்துல தேவனுடைய அன்பை நம்ம பார்க்கும்படியா நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம எல்லாருமே இந்த பிராக்டிஸ்ல தான் நம்ம கொண்டு வர முடியும். இந்த ஒண்ணுல நம்ம வெளியில வந்துட்டோம், எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம ஆர்ஃபன் மைண்ட் செட்ல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கை அந்த அவருடைய சந்தோஷம் அவருடைய சமாதானத்துல நம்ம எப்பவுமே நிரப்பப்பட்டு இருப்போம். அதாவது சுற்றி என்ன வேணாலும் நடக்கலாம், சுற்றி உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எப்படி வேணாலும் பேசலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஆனா நம்மள அந்த ஜாய் என்ன செய்ய முடியாது. நம்ம அந்த ஜாயில இருந்து நம்ம வெளியே வரவே மாட்டோம். காரணம் என்னன்னா அவருடைய அன்பை நம்ம ஆழமா அறிந்து கொள்ள என் அப்பா இருக்கிறார், என் அப்பா இருக்கிறார், என் அப்பா இருக்கிறார். அந்த அப்பாங்கிற இடத்துல
இடத்துல நம்ம எப்ப அவரை பார்க்கிறோமோ அந்த நொடி பொழுதுல இருந்து நமக்கு நிறைய விடுதலைகளை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். முதல்ல நம்ம ஆத்மாவிலதான் விடுதலை வரும், அப்புறம் நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றிலையும் விடுதலை வர்றதை நம்ம பார்ப்போம். கர்த்தர் இந்த வார்த்தை ஒவ்வொருவருடைய இருதயத்துல, என்னுடைய விருப்பம் இந்த வார்த்தை இதை கேட்கிறவங்க ஒவ்வொருத்தர் உள்ளத்திலயும் அது ஆழமா பதிக்கப்பட்டு இது 100 மடங்கு உங்க வாழ்க்கையில நிச்சயமா பலன் தரணும்னு நானும் ஜெபம் பண்றேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீக் ப்ரேயர் செஷன்ல மீட் பண்ணுவோம்.